ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய பரபர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியாவும் கௌதம் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்து நம்மளுடைய இலக்கியாவோட டிப்ரெஷனை போகணும் அப்படின்னு நம்மளுக்கு கௌதம் சார் வந்து கூப்பிட்டு போகிறாரு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து நடக்குதுங்க. அந்த பிரச்சனைக்கான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி சாருங்க. அவர் வந்து குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சலியோ நினச்சிக்கிட்டு குடித்து அங்கே இருக்கிறவங்க கையிலலாம் வந்து சண்டை போட்டுருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா என் தம்பி மேலே கையை வைக்கிற அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கௌதம் சார் வந்து கேட்குறாங்க. அது தப்பு பண்ணால் அடி தான் அடிக்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த வெயிட்டர் வந்து கேட்டு உங்களுக்கு தேவை பணம் தானே அப்படின்ட்டு கொடுத்துட்டு நம்மளுடைய கார்த்தி சார் வந்து ஏன்டா கார்த்தி இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுறேங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து எப்படியாவது வந்து ரூமை விட்டு வந்து வெளியே வந்தே ஆகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கை போடுறன்ட்டு பேரில் ஜன்னலில் வந்து முட்டிக்கிறதெல்லாம் நம்ம ஆசிலாமணி லட்சுமி எல்லாருமே வந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ மட்டும் என் பொண்ணு வந்து வெளியே நீங்கள் வந்து திறந்து விடலன்னா நான் இங்கேயே வந்து எடுத்து செத்துருவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கெரோசினை எடுத்து மேலே வந்து ஊற்றிக்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன சாவிதான் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சாவியை வந்து எடுத்துகிட்டு வர்றாருங்க. என்ன அன்னிக்கை சாவி கொடுக்கலாம் பரவாயில்ல, என்கிட்ட கொடுங்க, நான் போய் வந்து திறந்து விட்றேன் அப்படின்றாங்க. இதை பார்த்து அஞ்சலிக்கு வந்து நம்ம வந்து ரூமை விட்டு வெளியே போயிடுறோம் அப்படின்ட்டு வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் சந்தோஷத்தில் வந்து மண்ணள்ளி போடுற விதமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணி பார்த்தீங்கன்னா இலக்கியாவோட வாழ்க்கையை வந்து இவ கெடுக்க பார்த்தா நம்மளுடைய மானமரியாதையெல்லாம் வந்து போச்சுல, இவளை வந்து நீயே வந்து எரிச்சி கொன்று இந்த சிந்தாமணியை, இவளால் தான் அவள் வந்து இப்படி இருக்கா அப்படின்ட்டு நம்மளுடைய மாசிலாமணி வந்து மேட்ச் பாக்ஸை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததை பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்குன்னு தாங்க சொல்ல முடியும். இந்த ஆஞ்சலிக்கு என்ன இந்த அப்பா வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு, நீங்கள் 2 பேரும் என்ன தான் வந்து ஆக்டிங் பண்ணாலும் கண்டிப்பாக நான் வந்து கதவை வந்து திறக்க மாட்டேன், உங்கள் அம்மா வந்து செத்தாலே வந்து பரவாயில்ல, நீ உள்ளவே வந்து சாகு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மாசிலாமணி வந்து சொல்கிறாங்க. அண்ணா என்னென்ன இதெல்லாம் வந்து நம்ம அண்ணன் நம்ம பொண்ணுண்ணே அப்படின்ற மாதிரி சொன்னோம். நீ வந்து இவ்வளோவும் வந்து உன் மகளுக்கு வந்து எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கேன், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாவமுனி வந்து பார்த்துட்டு இருக்கேன், அதெல்லாம் வந்து பார்க்காத லட்சுமி, இவங்க விஷயத்தில் நீ வந்து தலையிடாத அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இனிமேல் வந்து 2 பேரை வந்து நான் எப்படி வந்து வச்சு செய்யணுன்றதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வரப்போகிற எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்தி வந்து இப்படி குடிச்சிட்டு சண்டை போட்டான்ற விஷயம் வந்து நம்மளுடைய ஜானகி அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்பவுமே வந்து வருத்தப்பட்டு அழுவாங்க. அது வந்து நடக்குமா நடக்காதான்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இருக்க போது. இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா என்ன தான் ட்ராமா போட்டால் நம்மளுடைய மாசிலாமணி வந்து மனசு இறங்கி வராது, இந்த கதவை வந்து திறந்து விட மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய கார்த்திக் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவும் கௌதம் வந்து அட்வைஸ் பண்ணி அவனை வந்து ஒரு நல்ல வழியில் வந்து கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள்.